பிரைஸ் காட். ஸோ இந்த நேரத்துலேயும் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா க்ளோரியும் எல்லா மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக. ஸோ இந்த ஆராதனை வேலைக்காக நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆராதிக்கும்படியாகவும் எங்களோடு சேர்ந்து தேவனோட நாமத்தை உயர்த்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்களும் அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. எல்லாம் ஜெபிக்கலாம். நேற்று என்றும் ஆராதிச்சு நல்ல பிதாவே இசப்பா, இந்த வேலையிலும் இசப்பா உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காக ரொம்ப நன்றி ராஜாவே. இந்த முழு நேரத்தையும் உங்கள் கீழே ஒப்படைக்கிறேன். உங்கள் பிரச்சனை எங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரே, நீர் இந்த ஆராதனை வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். Let your will be done. In Jesus' name I pray. Amen. ஒரு எத்தனை ஆண்டுகளாக நம்ம கடந்து வந்திருக்கோம்னு நினச்சி பாருங்களேன். 24 முடிஞ்சு இப்போ 25 ஸ்டார்ட் ஆகி இப்போ அதில் ஜான்வரி மாதம் முடிஞ்சு நம்ம பிப்ரவரியில் இருக்கோம். இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்ம நடத்துவார். நம்ம சோர்ந்து போய் காணப்படலாம், இல்லை என்ன இசப்பா இப்போ நான் என்ன செய்கிறது, எனக்கு எதுனா என்ன பண்ணணுன்னே தெரியல, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் இசப்பா. ஆனால் தேவனுடைய கிருபையானது நம்மளை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கு. இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கார். எல்லாரும் நம்ம சேர்ந்து இசப்பா உங்கள் கிருபை தான் இசப்பா என்னை தாங்கி கொண்டு வந்தது. நான் சோர்ந்து போன நேரத்துலையும் உங்கள் கிருபை தான் என்னை சுமந்து கொண்டு வந்து நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எங்களோட சேர்ந்து உங்கள் கிருபை தான் ராஜாவே, என்னை நடத்தி வந்து உங்கள் கிருபை தான் ராஜாவே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாமே சேர்ந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை சுமங்குகின்றது, எங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கிருபைதான். நீ யோசிச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை என்ன செய்ய போறேன்னு. ஆனா இம்மட்டுமா நடத்தி வந்திருக்காரு. எல்லாருக்கும் நான் ஒருத்தரை குறித்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எல்லாருக்கும் யோசேப்பை பற்றி தெரியும், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னு வேதம் சொல்லுது. ஆனால் நினச்சி பாருங்களேன், அவர் குழியில் போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் அவர் தேவனிடத்தில் காத்திருந்தபடியினால், அவர் தேவனோட வார்த்தையை கை கொண்டபடியினால் அவர் ஒரு இடத்தையும் வெட்கப்பட்டு போகல. இந்த வேலையிலையும் நம்ம நம்புகிற தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும் போது அவர் எப்படி யோசேப்பு வந்து ஃபேரோக்கு அடுத்ததாக உயர்த்தினாரோ நம்மளே உயர்த்த அவர் வல்லவராக இருக்காரு. நீங்கள் வேணால் உடைக்கப்பட்டு இருக்கலாம், யோசேப்பை போல உடைக்கப்பட்டு குழியில் போட்டு கொண்டு இருக்கலாம், இல்லை எந்த தவறும் செய்யாத நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்காரு. நம்ம ஒரே விஷயம் செய்யணும், தேவனை விசுவாசிக்கணும். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம்
போடும்போது அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்லேவா போனாரு. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட ஒன்றுமே இல்லாம போன யோசேப்பை ராஜாக்கு அடுத்ததா உயர்த்தி அவங்க எல்லாம் சகோதரர்கள் வரும்போது அவங்களை ரட்சிக்கவே அவங்க வைத்த ஒரு சாட்சி சொல்லுவார். இப்போ உங்க இடத்துல ஒன்றுமே இல்லாதபடி இருக்கலாம், ஆனா தேவன் நம்ம ஆராதிக்கும் போது, அவரை நம்பும் போது ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில நம்ம தேவையை எல்லாத்தையும் சந்திக்கிற வல்லவரா இருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து விசுவாசத்தின் அறிக்கையாக, என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கு. எல்லாம் சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. நம்மளாம் யோசிச்சுட்டு கொண்டு இருக்கலாம், எல்லாமே இது நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இது எதுவுமே நான் பார்க்க முடியலையே. நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அவர் நம்புகிறேன், ஆனால் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் போகும்போது என் விசுவாசமானது ரொம்ப பலவீனமாக இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும் போது நம்ம சம்டைம்ஸ் என்ன பயந்து போவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு ஏசப்பாவை பார்த்த உடனே தண்ணீர் மேல நடக்க விருப்பப்பட்டாரு. அவர் ஏசப்பாவை பார்த்த வரைக்கும் நடந்தாரு. சடனா என்னாச்சு, அவர் பக்கத்துல இருக்க அந்த அலைகளை காற்றுகளை பார்க்கும்போது அவர் பயந்தார். அவர் பயந்த உடனே என்னாச்சு நீங்க பார்க்கும்போது, அவர் தண்ணீரில் மூழ்கினார். ஆனா அந்த நேரத்துலயும் ஒரு கரை வந்து அவனை தூக்கினார். நம்ம நிறைய நேரத்துல நம்ம தேவன் யார் என்று அறிந்திருக்கிறோம், ஆனா சூழ்நிலையை பார்க்கும் போது நம்ம பார்வையானது சூழ்நிலை நோக்கி போகுது, ஆனா தேவனை நோக்கி இல்லை. ஆனா இந்த வேளையில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிருந்தாலும் சரி, நான் தேவனை நம்புவேன். அவருடைய கிருபையின்படி நமக்கு அவர் இறங்குவாராம். வேதம் அப்படி சொல்லுது. தேவனே உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்குங்க நம்ம கேட்போமா? உங்க கிருபையின்படி எனக்கு இறங்குங்க ஏசப்பா. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். நம்ம அந்த விசுவாசத்தை மறுபடியும் சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே விசுவாசத்தின் அறிக்கையோடு சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை கிருபை
கிருபை தான் நம்ம இவ்வளோ நேரமாக இம்மட்டுமாக நம்மளை நடத்தி கொண்டு வருது. ஈசப்பா இப்படியா சொல்லியிருக்காரு, நான் போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தேற்றரை வாழை அனுப்புவேன், உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒருத்தரை அனுப்புவேன். God said you will send an helper. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். யோசேப்பு கூட நினச்சிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் என் சகோதரர்களாக நான் வெறுக்கப்பட்டேன், என் சகோதரர்கள் எனக்கு குழியில் போட்டாங்க, நான் போன இடத்துல உண்மையாக நான் தான் இருந்தேன், ஆனால் நான் எந்த தவறும் பண்ணாத என்ன சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் சிறைச்சாலை இருக்கும் போது கூட அங்கே இருந்தவங்களுக்கு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் ராஜான இடத்துல போகும்போது என்னை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கன்னு. ஆனால் அவர் மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் அவரை ஃபேரோன் இடத்துல கொண்டு போவார். தேவன் ஏற்ற நேரத்தில் அவரை உயர்த்துவார். ஏன்னு பார்க்கும்போது அவரோட ஜனத்தை ரட்சிக்கவே. நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே. ஈசப்பா சொல்கிறாரு, நான் மோசேவோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல அவர் நம்மளோடு இருக்க தான் ஒரு விருப்பப்படுறாரு. நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்குமா? தேற்றரவாளனே என்னை தேடி வந்திர, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திர, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாக வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்மோடு இருக்கிறாரு, நம்மளை தேற்றவே, நம்மளை நேசிக்கவே ஆண்டவர் அவரோட ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தை அனுப்பிச்சார். நமக்காக அடிக்கப்பட்டார், நம்ம பாவத்துக்காக மறிச்சாரு, மீண்டும் நம்மளை அவர்கிட்ட சேர்த்துக்கொள்ள மீண்டும் அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நம்மளை திடன் கொண்டு இருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த உலகத்தை ஜெயிச்சார். நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? We are called to be more than a conquerors. வேதம் இப்படியாக தான் சொல்லுது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் கொண்டு பயந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன், நமக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கிறாரு. அவர் இந்த உலகத்தை ஜெயிச்சார், இந்த பாவத்தை ஜெயிச்சார், இந்த மரணத்தை ஜெயிச்சார். அவர் அவரே தந்து நம்மளுக்காக அவரே தந்த தேவனா இருக்கிறார். இப்போவும் நம்ம அருகில் ஒரு வாசம் செய்கிறார். அது நம்ம உள்ளவர்களாக உணர்ந்து நம்ம மீண்டுமாக நம்ம வந்து அவரை அன்பாக வந்தீங்களே ஏசப்பா, எனக்காக வந்தீங்களே ஏசப்பா, நம்ம உயர்த்துவோமா? அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே.
பேர் விசுவாசிக்கிறீங்க. நம்ம நிறைய பேர் இப்போ தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் தொலைந்து போன ஆடை தேடவே தேவன் வந்தார். நம்ம ஏசப்பா வந்தார், நம் தேவன் வந்தார். நீங்கள் தொலைந்து போய் காணப்படலாம். நீங்கள் அவரோட பிரச்சனை விட்டு ரொம்ப தூரமாக போய் கொண்டு கூட இருக்கலாம். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் அன்பாய் வந்தார். வேதம் சொல்லுது God is love. அவர் அன்பாய் இருக்கிறாரா. அவர் அன்பாய் வந்து எதுக்காக வந்தாருன்னா நம்ம இடத்துல அன்பு செலுத்தவே. இந்த உலகத்துல பாடுகள் இருந்தாலும் நமக்கு சமாதானத்தை தர, நமக்கு இந்த உலகத்தை அன்பை விட அவரோட அன்பை தர, அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நீங்க சோர்ந்து போன கூட இருக்கலாம். அவர் கரத்தை நீக்கி எப்படி பேதுருவை தூக்கினாரோ நம்மளையும் தூக்க வல்லவரா இருக்காரு. அவர் ஆணி பாய்ந்த கரத்தினால் இப்ப நம்ம நோக்கியும் அவர் கரத்தை நீட்டிக்கொண்டு என் மகன் என் கரத்தை பிடித்து நான் அவங்களுக்காக வைத்திருக்க ஓட்டத்தை ஓடுவாங்களா? அவர் நமக்காக ரொம்ப ஏக்கமாக காத்து கொண்டு இருக்காரு. நம்ம மீண்டும் ஒரு முறை ஏசப்பா நீங்க வந்தீங்களே ஏசப்பா, அதை உணர்ந்து நம்ம சொல்லலாமா? நான் உணர்றேன் ஏசப்பா, நான் தொலைந்து போற ஒரு ஆடா இருந்தாலும் சரி ஏசப்பா, இந்த நேரத்துல என்ன உங்க கையில ஒப்படைக்கிறேன். நீங்க வாங்க. எப்படி யோசேப்பின் இடத்துல யாருமே இல்லையோ, ஆனா he found favor in all the people he met. எல்லாரிடத்துலயும் அவர் ஃபேவர் உண்டாச்சு. ஏன்னா தேவனோட இருந்தாரு, தேவனுக்கு உதவ இருந்தாரு. அவர் சகோதரர்கள் அவர் குழியில போட்டாலும் அவர் அன்பாக வந்து அவர் கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். இன்னும் சொல்லுமா, அன்பாய் வந்தீரே என்னை அணைத்து கொண்டீரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே, நீர் அன்பாய் வந்தீரே என்னை அணைத்து கொண்டீரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே, நீ நெருப்பாக வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீ நெருப்பாக வருவே, நீ காற்றாக வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நாம் சேர்ந்து தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாக வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாக வருவே, நீர் காற்றாக வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஆமா, இந்த வேலையிலையும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய ஏசப்பா இருக்காரு. ஓகே, எனக்கு அது தெரியுது. நான் யோசிப்பை பற்றி தான் அறிந்திருக்கிறேன். நான் எல்லார பற்றியும் வேதத்தை படிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு விசுவாசம் இல்லையே. விசுவாசமானது வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. Faith without action or deed is dead. இதுதான் வேதம் சொல்லுது. யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் தேவனை விசுவாசித்தார். என் தேவனுக்கு விரோதமாக நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அவர் தேவனை உணர்ந்தவரா இருந்தார். எனக்கு என்ன ஆனாலும் சரி. அவர் கடைசியில ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. என்னன்னா, அவர் சகோதரர்களாக வந்து பயந்து அவர் முன்னாடி நிற்கும் போது கூட அவர் அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணல. பழசெல்லாம் நினச்சி நீங்கள் எனக்கு இப்படி பண்ணீங்களே அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இதெல்லாம் நடந்தது ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் தேவனுக்கு முன்னாடியே தெரியும். நம்மளெல்லாம் ரட்சிக்கவே தேவனை இது உண்டாக்கினார். He understood the God's plan. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கார்.
எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? அந்த சூழ்நிலை மத்தியிலையும் நம்மளால ஏன் விசுவாசமானது நம்ம விசுவாசாலும் நம்மளோட வாழ்க்கையில செயல் மூலமா காமிக்க முடியல? நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஏன்னா வேதம் சொல்லுது, நிறைய பேர் ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா, ஒரு கடினமான ஒரு இருதயமா இருக்கா. ஒரு கடினமான ஒரு இருதயம். ஏன் அப்படி இருதயம் கடினமான இருக்கு? நான் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹில் ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது நல்ல பெரிய பெரிய மரம் இருக்கும். மரம் இல்லைன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு லேண்ட் ஸ்லைட்ஸ் உண்டாகும். ஏன்னா இந்த மரத்தினோட வேர் என்ன எப்படிப்பட்ட வேராக இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லா மண்ணையும் அது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குமா. இப்போ நம்ம இருதயமானது வேதத்தில் வந்து எப்படி அதை வந்து குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு நிலத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு நிலத்தில் எல்லா விதமான விதைகளும் நம்ம விதைக்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்தில் விதைக்க முடியும். உலகத்தின் சொற்கள், உலகத்தில் நம்ம பார்க்குறதுக்கான இதயத்தில் நம்ம வைக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை நம்ம வைக்கும் போது அது வளரும் போது அதுக்கேற்ற ஒரு கனியை அது தரும். ஆனால் உலகத்தினோட வார்த்தையை நம்ம போடும் போது என்ன ஆகும்னா, அது அப்படியே நம்ம இதயத்தை வந்து அப்படியே இந்த ரூட்டட் ஆகி அது ஒரு கடினமான ஒரு ஃபார்மை வைக்கும் போது என்ன ஆகும்னா, கடவுளோட வார்த்தை கிரியை செய்ய, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம உலகத்தோட வார்த்தையை தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் யோசேப்பு பார்க்கும்போது அவன் ஒருபோதும் அவன் சூழ்நிலையை கண்டு அவன் பயப்படலை. ஒருபோதும் அவன் உலகத்தினோட சத்தத்தை அவன் கேட்கல. அவன் தேவனை நம்பினான், தேவனை அவர் விசுவாசிச்சாரு. அதனால தேவன் அவருக்காக வைத்திருந்த திட்டம் நிறைவேறிட்டு. இப்போ நமக்கும் இயேசப்பா ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கார், நமக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கார், நமக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? எப்படிப்பட்ட ஆயத்தத்தோட நம்ம இருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது கூட நம்ம பயந்து போறோம். நம்ம எல்லாருக்கும் தானியேல் தெரியும், அவர் சிங்க கெபியில போட்டாங்க. ஆனாலும் அவர் தேவனுக்காக வைராக்கியமா இருந்தாரு. அவர் சூழ்நிலையை பார்க்கும்போது அவருக்கு தெரியும், இதை நான் செஞ்சேன்னா என்ன சிங்க கெபியில தான் போட போறாங்க. ஆனா உலகத்தின் வார்த்தை அவரோட செயலை தீர்மானிக்கல. தேவனுடைய வார்த்தை மட்டுமே அவர் நடத்தினது. ஆனா நம்ம மற்றவர்கள் சொல்றது, அந்த உலகத்தின் வார்த்தையை கேட்கும் போது அதுக்கேற்றபடி நம்ம ஒருவேளை நடந்துருமோ? வேதம் சொல்லுது, நம்ம ஆராதிக்கிற தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அதே போல ஒரு தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு தீர்மானம் இந்த நேரத்தில் எடுக்கணும். உலகத்தின் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், உலகத்தின் காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். உண்மை நோக்கி பார்ப்பேன், உங்க வார்த்தையை நோக்கி பார்ப்பேன், உங்க வார்த்தையை மட்டுமே கேட்பேன், உங்க வார்த்தையின்படி நடப்பேன், உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன். எல்லாமே சேர்ந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாமே சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிங்க. இல்லை இந்த ஒரு நிமிஷம் எல்லாம் யோசிப்பு மட்டும் நீங்க யோசிங்க. யோசிப்பை யோசிக்கும் போது அவர் போன எல்லா இடத்துலையும் தேவன் நாமத்தை உயர்த்தினவரா இருந்தாரு. தானியேல் யோசிக்கும் போது அவர் போன எல்லா இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தி கொண்டிருந்தாரு. இந்த நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டு இருக்கலாம். நீங்க சிங்கத்தின் கெபியில கூட இருக்கலாம். நீங்க தேவனை உயர்த்தும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது அதே வல்லமை, அதே அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க தேவன் செய்ய வல்லவரா இருக்காரு. நீங்க ஒரே விஷயத்தை மட்டும் சொன்ன, அவர் நாமத்தை உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவர் நாமம் எல்லா விதமான
நடக்கும். அவர் நாமத்தினால பேய்கள் ஓடும். அவர்னால அதிசயங்கள் நடக்கும், சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை உடையவர் நம்மோடு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்மளிடத்திலே கொண்டு இருக்கார். அவர் நாமத்தை உயர்த்துவோமா? நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் சீச்சூளை நாடுவீனும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேவியிலும் தீசூளை நாடுவீனும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. எல்லாமே சேர்ந்து உங்க நாமம் உயரணும் இயேசப்பா, உங்க நாமம் உயரணும் இயேசப்பா. நான் எந்தப்பட்ட சூழ்நிலை போயிருந்தாலும் உங்க நாமத்தை உயர்த்துவேன், உங்க நாமத்தை உயர்த்துவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் போயிருந்தாலும் சரி. தானியனால கூடுமானால், யோசேப்பானால் கூடுமானால், நம்மளாலும் கூடும். எல்லாமே சொல்லுவோம், உங்க நாமத்தை உயர்த்துவேன், உங்க நாமத்தை உழுவேன், உங்க நாமத்தை உயர்த்துவேன். விசுவாசத்தின் அறிக்கை நம்ம சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் இதெல்லாம் அறிந்திருக்கிறேன். இது மேல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. ஓகே இயேசுப்பா, நான் உங்க நாமத்தை உயர்த்துவேன், உங்க சத்தத்தை மட்டுமே கேட்பேன், உங்க சத்தத்தை மட்டும்தான் இயேசுப்பா கேட்பேன் அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போதும். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி நான் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கேனே, இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கேனே. கொஞ்ச நாள் நல்லா தான் போகுது, ஆனால் அந்த கொஞ்ச நாட்கள் அப்புறமாக நான் வழி விலகி போகிறேனே, நான் என்ன செய்கிறது? எல்லாருக்கும் இஸ்ரவேல் மக்கள் பற்றி தெரியும். தேவன் ஒரு இடத்துல மத்தியில் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் உணவுகளால் போஷித்தார், மன்னாவை தந்தார், மேக ஸ்தம்பமாக அவரோடு சென்ற தேவன். ஆனாலும் ஒரு சிறிய விஷயத்தை அவங்களுக்கு ஆகும்போது அவங்க பயந்து அவங்க விசுவாசம் குறைபட்ட நிலைமை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஹாப் என்ற ஒரு ஸ்ரீ. அவங்க ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யோசுவா அவங்க கிட்ட அனுப்பும் போது அவங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் நான் கேட்ட போது என்னோட இருதயம் கரைந்து போயிட்டான். அப்போ நம்மளோட வார்த்தையானது எதை கேட்கிறோம் அதுதான். ஆனா தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம இருதயம் கடினமாச்சுன்னா இன்னும் பத்தலை. ஏன்னா நம்ம உலகத்தின் சத்தத்தை கேட்க கேட்க அது நம்ம இருதயத்துல வேறுண்டு போய் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதுக்கு நீங்க ஜெபிக்கும் போது தேவனோட வார்த்தை, தேவனோட பிரசன்னத்தை நம்மள இருக்கும் போது அவங்க கேட்டுட்டே இருக்கும் போது எப்படி ராவோட இருதயம் கரைந்து போயிட்டோ, நம்மளோட இருதயம் அப்படி போகும்போது அங்க ஒரு ரட்சிப்பு உண்டாகும், அங்க ஒரு விடுதலை உண்டாகும், அங்க ஒரு சுகம் உண்டாகும், அங்க ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாகும்.
நினச்சி பாருங்க. அவங்க 6 நாள் அதை சுற்றி ஒன்றுமே பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. எதுவுமே பண்ணலை. தேவன் சொன்னார், அவர்கள் செய்தார். அந்த 6 நாள் அவங்க இந்த உலகத்தின் சத்தத்தை எதுவுமே கேட்கல. தேவன் சொன்னபடி செய்தார்கள். உலகத்தை சத்தத்தை நம்ம கேட்கறது எப்போ கம்மியாகுதோ, எப்போ நம்ம அதை விடுறோமோ, எப்போ தேவனுடைய சத்தத்தை மாற்றம் கேட்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில எரிக போல ஒரு மதில்கள் இருக்கலாம். ஆனால் உலகத்தை சத்தத்தை கேட்கிறத விட்டு நம்மளோட பார்வை தேவன் நோக்கி ஒரு வார்த்தையை நோக்கி இருக்கும் போது எவ்வளோ பிற மதில்கள் உங்கள் முன்னாடி இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் தகர்த்து போடுவார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நாமத்தை பற்றி கொண்ட இயேசுப்பா, நீங்க மாற்றுமே போதும் இயேசுப்பா, எனக்கு நீங்க மாற்றுமே போதும் இயேசுப்பா, நீங்க மாற்றுமே போதும் இயேசுப்பா. எல்லாம் மறுபடியும் நம்ம சிறைச்சாலையில மாதிரி கூட யோசிப்பு சிறைச்சாலையில இருந்தாரு. யாருமே இல்லாத நேரம், ஆனா தேவன் இருந்தார். இப்போ நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை போய் கொண்டு இருக்கலாம். அவர் வார்த்தையை பிடித்து நடந்துங்க. அவர் வார்த்தையை மட்டும் பாருங்க. மனிதர்கள் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. தேவனோட வார்த்தை அவர் விசுவாசிக்கும் போது அவர் செய்ய வல்லவராக இருக்காரு. நன்றி ராஜாவே, சித்தம் ராஜாவே. அது ஒப்பிடிக்கும் போது எப்படி யோசிப்பு ஒப்பிடுத்தும் போது ஒரு விடுதலை உண்டாச்சு. அதே விடுதலை இப்போ நம்ம மதியில் உண்டாக போகுது. எல்லாம் ஒரு நிமிஷம் இதை பார்த்துக்கணும் எல்லாரும். ஈசப்பா, இந்த நேரத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னோட காதுகள் உமக்கேற்றபடியா இருக்கட்டும், என் பார்வைகள் உமக்கேற்றபடியா இருக்கட்டும். நான் உண்மை மட்டுமே பார்ப்பேன், உம் சத்தத்தை மட்டுமே கேட்பேன். உமக்கு சித்தம் இல்லாத எந்த காரியத்தை நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். அந்த ஒரு தீர்மானம் எடுப்போமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அசைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிற்பதில்லை. ஒரு முறையாக சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஒருபோதும் நம் தேவன் நம் சிறைச்சாலைகளை அடைக்கவே முடியாது. நீங்க எப்படிப்பட்ட சிறைச்சாலையில நீங்க அடைந்து கொண்டு இருக்கலாம், ஆனா தேவன் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன்னாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன்னாமமே தேவியரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. ஆமென், ஆமென். யோசுவாவை போல், யோசேப்பை போல், தானியேலை போல், இந்த மாதிரி வேதத்துல அநேக பேர் ஒரு நாமத்தை உயர்த்தி கொண்டே சென்றாங்க. சூழ்நிலை மாறினாலும் அவங்க தேவனை நம்புற அந்த நம்பிக்கை மாறவில்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம உணர்வு உள்ளவர்களா இருக்கிறோமா?
வேதம் என்ன சொல்லுது இதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 53 நீங்கள் வாசிக்கும் போது தேவன் தேடுகிறாராம், யாராவது உணர்வுள்ளவன் யாராவது இந்த உலகத்தில் இருக்காரான்னு அவர் தேடுறாராம். ஆனால் என்னன்னா யாருமே ஒருவரும் இல்லைன்னு வேதம் சொல்லியிருக்காங்க. Do we understand our God? நம்ம நிறைய நேரத்தில் நம்மளை புரிஞ்சு கொள்ளணும் தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனோடு இருக்காருன்னு நம்ம புரிந்து கொண்டிருக்கோமா? அவர் இருதயத்தை எப்பயாவது இயேசுப்பா நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க, அவர் என்ன யோசிக்கிறார் என்னை பத்தி, இல்லை அவர் நான் என்ன செய்யணும்னு இயேசுப்பா நினைக்கிறேன், நம்ம எப்படியே யோசிக்கிறோமா? வேதம் சொல்லுது தேவன் தேடுறாராம், யாராவது ஒருத்த உணர்வுள்ளவனா இருக்கான், ஒருவரும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. யோசேப்பு குழியில போடும் போது அவருக்கு ப்ராமிசஸ் இருந்துச்சு தான், ஆனா அவர் தேவனோட பர்பஸ் அறிஞ்சார். இது என் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன்னா நீங்க சிறைச்சாலையிலேயே போட்டாலும் சரி, எனக்கு எதுவுமே நடக்க நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் சரி என் தேவன் பார்த்துக் கொள்வார். சிங்க கெபியில தானியேலை போட்டும் போது கூட அவர் நம்பினார், இந்த தேவனால் கூடும். அந்த விசுவாசம் நம்மளத்துல எங்க இருக்கு? நம்ம உணர்வு உள்ளவர்களாக மாற முடியுமா? ஏன் நம்மளால உணர்வு உள்ளவர்களா இருக்க முடியலன்னு பார்க்கும்போது அதுக்கும் அதே காரணம் தான். நம்ம சென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்வை வச்சு என்னத்தை பார்க்கிறோம், என் வாயை வச்சு நான் என்னத்தை பேசுறேன், என் காதுகள் எதை கேட்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம கேட்கிறோமா? தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம சொல்றோமா? இப்படி செய்யும் போது உபத்திரங்கள் வராதுன்னு இல்லை, உபத்திரங்கள் வந்தாலும் தேவனோட சமாதானம் நம்ம இடத்துல இருக்கும், தேவனோட சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கும். அந்த விசுவாசம் ஒருபோதும் குறையப்படாது. நம்ம விசுவாசம் குறைபடுற ஒரே நேரம் எங்கன்னு பார்க்கும் போது, எப்போ தேவனோட வார்த்தை நம்ம இடத்துல இருந்து கம்மியாகுது, உலகத்தின் வார்த்தை அதிகமாகும் போது. ஆனா இந்த வேலையில நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நிமிஷத்தை, இந்த நேரத்தை உங்க கீழே ஒப்படைக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னை வச்சு? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏசப்பா என்னை வச்சு? நீங்க என்ன ஏசப்பா என்னை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏசப்பா? என்னை நான் முற்றிலுமா உங்க கையில ஒப்படைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க என்னை அழைத்திருக்கீங்கன்னு, என்னை நீங்க வேர் பிடித்து வைத்திருக்கீங்க. ஆனா நான் வழி விலகி போயிருக்கேன் ஏசப்பா. ஆனா இடத்துல நான் உங்க இடத்துல வரேன், என்னை சேர்த்துக் கொள்வீங்களா? தேவன் சொல்லதா, ஒருவரையும் புறம் தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம அருங்கான்மே நின்று என் மக வருவாளா? எப்படி இந்த கெட்ட குமாரன் ஓடி போய் வரும்போது அந்த தகப்பனானவன் அவளை பார்த்து எப்போ என் மகன் வருவான், எப்போ என் மகன் வருவான் அந்த துக்கத்தோடு காத்துட்டு இருந்தாரோ, அதே போல தேவன் யாராவது ஒருத்தராவது என் ஊழியத்தை செய்ய உணர்வுள்ளவர்களா இருந்து எனக்கு ஏத்த மாதிரி, என் சித்தத்துக்கு இணங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம சொல்லலாமா, நான் இருக்கேன் ஏசப்பா, என்ன உங்க இடத்துல தரேன், என்ன முழுவதுமா தரேன், நீங்க என்ன உருவாக்குங்க, உங்க சித்தத்தின்படி என்ன உருவாக்குங்க. அது உங்க சித்தத்தின்படி உருவாக்குன்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த நேரத்தின் மூலமாக என் பார்வை உண்மை நோக்கி மட்டுமே இருக்கும், சூழ்நிலை கண்டல்ல, என் தேவனை நோக்கியே இருக்கும். உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் ஏசப்பா, உண்மையே பார்ப்பேன். உலகத்தின் சத்தியத்தை நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை மட்டுமே கேட்டு நடப்பேன். என் வாயின் வார்த்தை இப்போ விசுவாசத்தினோட வார்த்தையாக மாற்றமே இருக்கும். அவ்விசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து ஒருபோதும் வராது என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? என் செயலானது உம்மை கேட்டதின்படியே இருக்கும்.
இந்த ஒரு நிமிஷம் ஏசப்பா நான் உங்களை தூங்கி என்னை முழுவதுமா உங்ககிட்ட தரேன் ஏசப்பா, என்னை முழுவதுமா உங்க இடத்துல தரேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம கூறுவோமா? எல்லாருமே இதை பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லை, எல்லாம் என்னோட சேர்ந்து என்னை முழுவதுமா உங்க இடத்துல தரேன் ஏசப்பா, என்னை முழுவதுமா தரேன் ஏசப்பா, என்னை உங்க இடத்துல படைக்கிறேன் ஏசப்பா. ஒரு குழவன் எப்படி ஒரு பாத்திரத்தை மனைவி என்ன நீங்க அப்படியே போல உருவாக்குங்க ராஜாவே, உங்க சித்தத்துக்கு என்னங்க, உங்க சித்தத்தின்படி உருவாக்குங்க என்று நம்ம சொல்லுவோமா? ஆமென். நன்றி ராஜாவே, என்னை தருகிறோம் ராஜாவே, முழுமா தருகிறோம் ராஜாவே. எல்லாம் இணைந்து என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. மீண்டும் சொல்லுவோமா? உருவாக்குமே 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 உருவாக்குமே. எல்லாம் யோசேப்போட வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது அவன் சென்ற பாதை கடினமானதாக இருந்துச்சு. நான் ஒரு இடத்துலையும் தேவனை அவனை உருவாக்கினார், அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி அழகாக உருவாக்கினார். எப்படி ஒரு பாத்திரத்தை செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதை உடைச்சு அதை நல்லா பிசைந்து அது 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 கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நமக்கு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எண்டோவ பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம ஒரு ஃபைனஸ்ட் மெட்டீரியலா ஏசப்பாக்காக நம்ம ஒரு பர்ஃபெக்டா ஒரு மரம் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்ல எப்படி சொல்றது, பேஷண்ட் நம்ம பொறுமையாக இருக்கும்போது அது ஒரு நிறைவை தருமா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்கள் இடத்துல உருவாக்கும் போது பொறுமையாக அவர் இடத்துல காத்திருங்க, ஒரு பிரசனத்தில் மாற்றம் காத்திருங்க, அவர் உங்களை உருவாக்குவார். நீங்க வேணா யோசிக்கலாம், ஏசப்பா நமக்கான பெரிய காரியத்தை செய்யணும் ஏசப்பா, ஆனால் எதுவுமே நடக்கலையே. இல்லை, ஏசப்பா உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். யோசேப்பை ஒரே நாள் எடுத்துட்டு போய் ஃபேரோ இடத்துல கொடுக்கல, there was a process. அதை நம்ம எண்டோவா பண்ணணும். அதுக்கு நம்ம தேவனோட வார்த்தையில் நிலைத்து இருக்கணும், அவரோட ப்ராமிசஸ்ல நிலைத்து இருக்கணும். உலகத்தார்கள் இது என்ன எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் நிலைத்து இருக்கும் போது தேவன் உயர்த்தும் போது அநேக கண்களுக்கு அது ஆச்சரியம் அதிசயமாக இருக்கணும். வேற சொல்லுங்க, இன்னும் விசுவாசத்தோட சொல்லுவோமா? விசுவாசம், என்னை தருகிற ஏசப்பா, என்ன உங்க இடத்துல தருகிற ஏசப்பா, நீங்க என்ன உருவாக்குங்க, நீங்க என்ன உருவாக்குங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவா
உமக்காக நான் வாழ்வேன். என்னோட எல்லா பழவைகளும் ஒழிந்து போயின என்னோட புது சிருஷ்டியாக நீங்கள் மாற்றினீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நிறைய காரியங்கள் சித்தமில்லாத பண்ணியிருக்கேன் ராஜாவே. இந்த ஒரு நிமிஷம் நம்ம அறிக்கையிடும் போது அது என்ன காரியம் வேணால் உங்கள் தேவனத்தில் உங்கள்கிட்ட பேசலாம். நீங்கள் இப்போது உங்கள் எல்லா விதமான பழசான காரியத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது தேவன் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கவும் மீண்டும் உங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்த வல்லவராக இருக்காரு. நீங்கள் நல்லா யோசிப்பாங்க, இன்னும் மட்டுமாய் நம்மளுக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்கு, ஆனாலும் அவர் நம்மளை ஏங்குறாரு, தாங்குறாரு, சுமக்குறாரு. ஆனால் தேவன் இப்போவும் மேலே நம்ம பார்த்துட்டு இருக்காரு, இந்த உலகத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் உணர்வு உள்ளவர்கள், யாராவது ஒருத்தர் என்னை உணர்ந்து என் சித்தத்தின்படி செய்ய யாராவது ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லவரா இருக்காரு, அவர் அன்பா இருக்காரு. அதனால தான் நம் மீறுதல் இருந்தாலும் நமக்கு கிருபை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணுவோம், கிருபை கொடுத்திருக்காரு, ஆனால் பாவம் செய்யல, பாவத்தை மேற்கொள்ள, இந்த உலகத்தை ஜெயங்கொள்ள, அவர் சித்தத்தை செய்ய, அவர் ஒரு நாள் அவர் இடத்துல நம்ம எடுத்துக்கொண்டு போன அவரோடு வாழ அதை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் என்ன காரியம் வேணா இருக்கலாம், அது ஒரே மாதிரி அந்தகாரமான ஒரு பாவமாக கூட இருக்கலாம். நான் ரொம்ப எரிச்சல் அடைகிறேன், அந்த மாதிரி எது வேணா இல்லை, நான் அன்பு காட்டவே முடியல, நான் ரொம்ப பயப்படுறேன், என்ற விசுவாசமே இல்லை. எப்படிப்பட்ட என்ன வேணா இருக்கலாம், நான் போய் பேசுறேன், நான் நல்ல விஷயத்த பார்க்க மாட்டேன்றேன். இப்போ நம் தேவனத்துல அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு விடுதலை அளிக்க வல்லவரா இருக்காரு. தேவன் நமக்கு வல்லவரா இருக்காரு. அவர் உங்களை உடைத்து அவர் உருவாக்கும் போது you will be the finest person in this world. முன்னோர் உள்ளவர்களாக மாறும், புதிய சிருஷ்டியாக நாம மாறும். இந்த நேரத்தில் சுப்பா எல்லா விதமான பாவத்தையும் உங்களுக்கு நான் அறிக்கையிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை உருவாக்குங்க, உங்க ஆவியால் என்னை நிரப்புங்க, உங்க சித்தத்தை செய்ய சொல்லுவோமா? என்னை தரேன்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? என்னை தருவோம் ஏசப்பா, என்னை தரேன் ஏசப்பா, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. குழியிலிருந்து தூக்கினார், சிங்கத்தை வாயை கற்றினார், செங்கடலை பிளந்தார், நம் பாவத்துக்காக மரிச்சார். இதோட நிறுத்தல, மீண்டும் நமக்காக வரப்போகிறார். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? அதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? சொல்லுங்க. அவர் வரும்போது நம்மளை பார்க்கும்போது, என் மகனே என் மகளே நீ நல்ல ஓட்டத்தை ஓடுன அப்படின்னு சொல்லும் போது அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா இருக்கும். அவர்களை பார்க்கும் போது, அதை சிரிக்கும் போது, நல்லா அதை யோசிச்சு பார்க்கும் போது, அவர் வர்ற நாளிலே அவர் பிரசத்துல போகும்போது, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நல்ல ஓட்டத்தை ஓடினப்பா நீ, நல்ல ஓட்டை ஓடினமா நீ அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே இந்த சைடு நம்ம அப்படி போகவே கூடாதுல்ல. There's everlasting fire. ஸோ இந்த இருக்கிற இந்த இப்போத்துல இருந்து எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே தேவனுக்காக ஏதோ செஞ்சு கொண்டுதான் இருக்கும். ஆனா இன்னும் பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமா கடவுள் தான் வேதம் சொல்லுது. இன்னும் நம்ம பரிசுத்தமா ஆகணும்.
தினமும் தேவனோட வல்லமையால் ஆவியால் நிரம்பப்படணும். அவரோட இருக்கிற உறவு அனுதினமும் ரொம்ப கிட்டி சேரணும். தேவனோட நடக்க ஆரம்பிக்கணும். தேவனோட நடக்கணும். தேவனோட நடக்கும் போது தான் வேதம் சொல்லுது, நேரோ கேட்ல நம்ம பிரவேசிக்கணும். ஒரு நெருக்கமான ஒரு பாதையில யாரை பின்பற்றமோ அவங்க எப்படி போறாங்களோ அவங்க பின்னாடி தான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம சிலுவை எடுத்து நம்ம ஏசப்பாவை நோக்கி அவரோட வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையை சொல்லி நம்ம ஆக்ஷன் அவரை நோக்கி நம்ம செல்லும் போது எப்படி யோசேப்பு பாதை கடினமாக இருந்தாலும் உயர்த்தினாரோ அதே போல் அவர் மூலமா அங்க இருக்க எல்லாருமே குடும்பமே ரட்சிக்கப்பட்டதோ உங்களை வைத்து இந்த இடத்த இந்த தேசத்தை தேவன் எழுப்ப ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. ஆனா நம்ம இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாமே சொல்லுவோமா, உமக்காகவே நான் வாழ்கிறேன் என்று நம்ம சொல்லுவோமா? உமக்காகவே சப்பா, உமக்காகவே அப்பா, உமக்காகவே சப்பா நான் வாழணும், உமக்காகவே சப்பா நான் வாழுவேன், உமக்காகவே நான் வாழ்கிறேன். ஆமா ராஜாவே, என்னை வணைந்து கொள்ளுங்க ராஜாவே, என்னை வணைந்து கொள்ளுங்க ராஜாவே சொல்லுவோமா? எப்படி யோசிப்ப ஒரு பிளேஸ்லயும் ஒரு வணைந்தாரோ அதே போல தேவன் நம்ம வணைந்து கொள்ள கிருபையா இருக்காரு. இசப்பா உமக்காகவே நான் வாழணும், இசப்பா உமக்காகவே நான் வாழணும், இசப்பா இசப்பா அந்த மீதி இருக்கிற நாட்கள் முழுதும் உமக்காகவே நான் வாழணும், இசப்பா உமக்காகவே வாழணும்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் தேவன் பெரிய காரணம் செய்ய வல்லவரா இருக்காரு.
விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களோட பேசியிருப்பார். அவரோட பிரச்சனத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கடைசியாக நம்ம இப்போ முடிக்க போகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக சில தடங்கள் இருந்தாலும் சரி, தேவனோட கிருபை நடத்தினதுக்காக நன்றி. அதே போல இதை பார்த்து கொண்டிருந்த போது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் ஏசப்பா மாறாதவராக இருக்கார். யோசேப்பே உயர்த்தின தேவன், தானியேலை ரட்சித்த தேவன், விடுவித்த தேவன், உயர்த்தின தேவன், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் நம்மோடு இருக்கிற அதே வல்லமையை நம்மளிடத்துல செய்ய வல்லவராக இருக்கார். நீங்கள் இந்த ஒப்பு கொடுத்ததுனால இன்னும் அதிக ஊழியங்களை தேசப்பா உங்களுக்கு தருவார். ஆனால் தினமும் நல்லா அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏசப்பா ஆண்டவர் மேலேருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்காரு. யாராவது ஒருத்தர் உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு பேர சொல்றது யாருமே இல்லைன்னு. ஆனால் இப்போ நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நான் இருக்கேன் ஏசப்பா என்னுடைய மாற்றுங்கன்னு. தாண்டு தினமும் இப்போ மட்டும் விட்டு போகிறது இல்லாமல் டெய்லி அவருடைய பிரசன்னத்தில் நம்ம செலவு செய்யும் போது, ஒரு வார்த்தை நம்ம செலவு செய்யும் போது எப்படி ராவோட இருதயம் கரைந்து ஓடிட்டுறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஒரு பகிவையை கேட்கும் போது அதே போல ஏசப்பா நம்மளை உடைத்து உருவாக்கி நம்ம ஒரு ப்ரெஷியஸாக மாற்ற வல்லவராக இருக்கு. ஆல்ரெடி வி ஆர் ப்ரெஷியஸ் இன் ஹிஸ் சைட். இன்னும் பரிசுத்தமாக இன்னும் ப்ரெஷியஸாக மாற்ற வல்லவராக இருக்காரு. சரி, நம்ம முடிக்க போகிறோம். எல்லாமே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேற்று என்று மாறாதவரே ஏசப்பா, இந்த ஆராதனை வேலை முழுவதும் கரைந்ததுக்காக நன்றி. இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் நீங்கள் இம்மட்டுமாய் நடத்தி வந்ததுக்காக நன்றி ராஜாவே. அவங்க என்ன சூழ்நிலை வேணால் போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் நீர் அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கீங்க இசப்பா. இப்போ தீர்மானம் எடுத்த எல்லாரும் நீங்கள் இசப்பா, நீங்கள் அந்த பலத்தை கிருபையை தருமடியாய் செபிக்கிறேன், ஒரு விடுதலை தருமடியாய் செபிக்கிறேன் ராஜாவே. இசப்பா அவங்களே நீங்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க. எப்படி இசப்பா நீர் இசப்பா உங்களோட சீஷர்களை வைத்து ராஜாவே அநேக இசப்பா உங்களிடத்துல நீங்கள் திருப்பினீர்களோ, அதே போல எங்களை கொண்டு இந்த பார்க்களை கொண்டு நீர் இசப்பா அநேக ஆத்துமாக்களை உண்மை நோக்கி நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருபையை தாங்க. அதுக்கு முதலாவதாக எங்களை எக்யூப் பண்ணும்படியாய் செபிக்கிறேன், எங்களை உருவாக்கும்படியாய் செபிக்கிறேன். உங்களோட சந்தோஷத்தை உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்க பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா இருக்க கிருபை செய்யுங்க ராஜாவே. சூழ்நிலை கண்டு பயப்படாதபடிக்கு பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கா சுகவீனத்தோடு இருந்தாலும் தேவரீர் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ராஜாவே. நீர் இயேசப்பா அவங்களை நீங்க நல்ல சுகத்தை தாங்க. சரீர விதமான சுகத்தையும் நான் பேசுறேன், ஆவிக்குரிய சுகத்தையும் நான் பேசுறேன். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. உங்களுக்காக அந்த வைராக்கியத்தோட எப்படி தானியேல் இயேசுப்பா உண்கின்ற உணவு முதல் கொண்டு எல்லாத்தையும் மக்கள் வைராக்கியமாக இருந்தானோ, அதே போல ராஜாவே நாங்களும் இயேசப்பா உமக்காக வைராக்கியமாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசப்பா அந்த கிருபையை தருமடியாய் ஜெபிக்கிறேன். அதே போல இயேசப்பா தேவைகள் அநேகமாக இருக்கலாம், இயேசப்பா தேவைகள் அநேகமாக இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போறேன்னே தெரியாம இருக்கலாம். ஆனா நீர் இயேசப்பா நீ பார்த்துக்கொள்வீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் இயேசப்பா. நீர் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலையை பார்க்கிலும் தேவன் பெரியவர். நீர் பார்த்துக்கொள்வீங்க அப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, எழுப்புங்க ராஜா. இன்னும் அநேகர் உமக்காக எழுப்புங்க. கடைசி எங்கள் உணர்வுலாம் மாற்றுங்க. எங்களுக்கு அப்படி வாழணும் இயேசப்பா. எங்களுக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுங்க. நீங்கள் அடிக்கடி வேதத்தில் போட்டிருக்கு, காது உள்ளவன் கேட்க கடவன், வார்த்தையை கேட்க அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த முழுமையாக இந்த நேரத்தை உங்களை ஒப்படைக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பெரிய முடிஞ்ச மேய்க்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். So glory be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.